உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு மரண பயத்தை காட்டிய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நடந்தது, இதனுடைய பின்னணி தகவல் என்ன? அமெரிக்கா இந்தியா மீது தொடர்ச்சியாக டாரிஃப் வார். சைனா என்ன காரணத்துக்காக இந்தியா பக்கம் ஓடோடி வர்றாங்க, இந்தியாவுக்கு கை கொடுக்கறாங்க. சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங் யி அவர்கள் இந்தியாவோடு வந்து 3 நாள் பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க. இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? வாங்க இந்த வீடியோவில் விரிவா விளக்கமா பார்க்கலாம். டாரிஃப் வார் அமெரிக்கா ஆரம்பித்து வைத்தது. இந்தியா மீது தொடர்ச்சியாக டாரிஃப் வார துவக்கிறாங்க. கடந்த வீடியோக்குள்ள நாம் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது முதல்ல 25%, அதன் பிறகு 50%, 25% இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு, 50% வரக்கூடிய வாரங்கள்ல இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. இப்படியான சூழ்நிலையில் தான் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோவை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் செய்தது சரியானது தான், இந்தியா மீது டாரிஃப் வார் தொடுத்தது சரியானது அப்படின்னு சொல்லி மார்க் ரூபியோ வந்து சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க டொனால்டு ட்ரம்புக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று இன்று அமெரிக்கா ஊடகங்கள்ல பகிரப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேட் கமிட்டியுடைய கவுன்சில் மெம்பராக இருக்கக்கூடிய பீட்டர் நவரோ அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் டீலை இமிடியட்டா நாம க்ளோஸ் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா கூட நாம டிஃபென்ஸ் டீல் போடும்போது அந்த டீல்ல வந்து டிஓடி, அதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்பர் அப்படிங்கிற கான்செப்டின் அடிப்படையிலையும் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்காவிடமிருந்து விலகி ரஷ்யா அண்ட் சைனா 2 நாடுகளோடையும் ரிலேஷன்ஷிப்ல டீப்பா போய்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில இந்த டிஃபென்ஸ் டீலை பொறுத்த வரைக்கும் நாம கண்டினியூ பண்ணினோம் அப்படின்னா நம்முடைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட டெக்னிக்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு தெரிவதன் மூலமாக ரஷ்யா அண்ட் சைனாவுக்கு தெரிய வரும். இதன் மூலமாக உலக அரங்கில் ஒரு வல்லரசு நாடாக கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய அளவுல வீக் ஏற்படும், பாதிப்புகள் ஏற்படும், ஆபத்துகள் ஏற்படும். நம்முடைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் ரஷ்யா கையில அண்ட் சைனா கையில போகக்கூடாது. அப்படி போகக்கூடாதுன்னா இந்த டீலை இமிடியட்டா இந்தியா கூட நாம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பீட்டர் நவரோ அவர்கள் அதிரடியான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் ட்ரெஸரியுடைய செக்ரட்டரி பெசன்ட், அமெரிக்கன் ட்ரெஸரியுடைய செக்ரட்டரி பெசன்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் என்ன கருத்துக்களை முன் வச்சிருக்காங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் முன் வச்ச கருத்துக்கள் தான். ஆமா பீட்டர் சொல்றது சரியான கருத்து தான். ஏன்னா பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியா யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் சொன்னது போலதான் ரஷ்யாவிலிருந்து ஆயிலை வாங்கி அந்த ஆயிலை அதிக விலைக்கு ரீஃபைன் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல்வேறு நாடுகளுக்கு. ஏற்கனவே நாம சொல்லியும் கேட்காத ஒரு சூழ்நிலையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் டீலை பொறுத்த வரைக்கும் அதுவும் அமெரிக்காவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இமிடியட்டா இந்த டீலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரும் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் யுஎஸ் உடைய செக்ரட்டரி மார்க் ரூபியோ அவர்களிடத்துல செய்தியாளர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா மட்டும் ஆயில் வாங்கல, ஆயிலை பொறுத்த வரைக்கும் சீனாவும் அதிக அளவுல ஆயிலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து நீங்க இந்தியாவுக்கு மட்டும்தான் டாரிஃப் வார தொடுத்திருக்கீங்க, சைனா மீது டாரிஃப் வார போடல. என்ன காரணத்துக்காக சைனா மீது அமெரிக்கா டாரிஃப் வார் போட தயங்குகிறது அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கும் போதா மார்க்கோ ரூபியோவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, 2 நாடுகளும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்குது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கி ரீஃபைன் பண்ணி அதிக அளவு ஆயிலை வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டுக்குலாம் சேல் பண்றாங்க. அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிக அளவில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம வந்து சைனா மீது டாரிஃப் வார தொடுத்தோம் அப்படின்னா இது குளோபல் மார்க்கெட் பாதிக்கும், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் பெரிய அளவு பாதிப்போல சந்திக்கும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய ஆயில்ல 80-90% ஆயிலை பொறுத்த வரைக்கும் அவங்க டொமஸ்டிக் யூசேஜ், தங்களுடைய பயன்பாட்டுக்கு உள்நாட்டில் தான் பயன்படுத்துறாங்க. வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலைகளை பொறுத்த வரைக்கும் ரீஃபைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலைகளை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவுல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால குளோபல் மார்க்கெட்டுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது. அமெரிக்கா மூலமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பாதிக்கப்படக்கூடாது, குளோபல் மார்க்கெட் பாதிக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு வந்து நாம ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணும். இந்த அடிப்படையில் தான் இந்தியா மீது தொடர்ச்சியாக நாம டாரிஃப் வார தொடுத்திருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஆனா வந்து மார்க்கோ ரூபியோ சொல்வது போல இதுதான் உண்மையான விஷயமா அப்படின்னு கவனிக்கும் போதுதான் இப்போ சைனா மீது வந்து ஒரு டாரிஃப் வார தொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, யூரோப்பியன் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பெருமளவுல இன்னொரு விஷயத்துல பாதிக்கப்படுவாங்க, ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ். என்ன காரணம் அப்படின்னா, உலக நாடுகள்ல 90% இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு சைனா.
இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கா போன்றவர்கள் இந்த ரேர் எர்த் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இங்க சைனாவில இருந்து தான் தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ சைனா மீது இவங்க டாரிஃபார தொடுத்தாங்க அப்படின்னா இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்கள் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படும். இதன் மூலமாக அந்த நாடுகள் வந்து பெரிய அளவு நெருக்கடியை சந்திப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த அடிப்படையில் தான் சைனா மீது அவங்க டாரிஃபார தொடுக்கல. ஆனாலும் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், இந்தியா வந்து டொமஸ்டிக்ல யூஸ் பண்றாங்க, அதனால வந்து வெளிநாடுகளுக்கு பாதிப்பு கிடையாது, குளோபல் மார்க்கெட்டுக்கு பாதிப்பு கிடையாது. சைனா மீது கை வச்சோம்னா குளோபல் மார்க்கெட்டுக்கு பாதிப்பு, அதனால தான் நாம கை வைக்கல அப்படிங்கிற கருத்துக்களையும் மேக்ரோ ரூஃபி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில தான் சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு விசிட் பண்றாங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்து வர்றாங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்தியாவில் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கூட வந்து தொடர்ச்சியாக பேசுறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களிடத்துல பேசுறாங்க. அதே நேரத்தில் வந்து சைனாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் எஃப்எம் வந்து இந்தியா வந்தாலும் புரோட்டோகால்ல ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் சந்தித்து பேசலாம் அப்படிங்கிற புரோட்டோகால் இருப்பதன் அடிப்படையில் பிஎம் மோடியை சந்திச்சு பேசுறாங்க. இதன் பிறகு பாத்தீங்கன்னா 24வது, அதாவது பார்டர்ல இஷ்யூ வந்த பிறகு ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் மத்தியில் 24வது பேச்சுவார்த்தை நடக்குது. என்ன பார்டர் இஷ்யூ சம்பந்தப்பட்டு இதுல இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவால் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அஜித் டோவால் அவர்களும் வாங் யீ அவர்களும் தொடர்ச்சியாக பேசுறாங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருகிறது, கன்க்ளூடட் ஆகுது. இதுல என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ரெண்டு நாடுகளுமே இந்த பார்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நெகோசியேஷன் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருடைய ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் மத்தியிலான பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவுகள் எட்டப்படுகிறது ரெண்டு நாடுகளுக்கு இடையில. இப்படியான சூழ்நிலையில அது என்ன முடிவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய டிஸ்பியூட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இந்த பார்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஏர்லி ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் பார்டர் ஸ்ட்ராட்டஜியை வந்து நாம முடிப்போம். அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்டர்ல எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதனை வந்து உடனே நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்படி சால்வ் பண்ணப்பட்டா தான் ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம தொடர்ச்சியாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்டர்ல வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிக்கிம் மாநிலத்தில் மிடில் செக்டார்ல இந்த பார்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அதே போலதான் ஹிமாச்சல பிரதேசம் அண்ட் உத்தரகாண்ட்லயும் இந்த மிடில் செக்டார்ல பார்டர்ல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. ஆனா பெரிய லெவல் பிரச்சனை கிடையாது. ரெண்டு நாட்டுக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது பார்டர்ல வழக்கமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம். இந்த பிரச்சனைகளை வந்து அங்கு வந்து ஆர்மியுடைய ஹெல்ப்லைன்களை உருவாக்குவது, கமிட்டியை உருவாக்குவது, ரெண்டு சைட்லயுமே வந்து கமிட்டியை ஃபார்ம் பண்றது, அங்க வந்து ஆர்மிக்கான ஹெல்ப்லைன் நம்பர்களை போடுவது, இதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தையில இறுதி கட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படியான சூழ்நிலை இந்த பார்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில 4050 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வந்து பார்டர் வந்து ரெண்டு பேருமே வந்து பார்டரை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய அடிப்படையில் 3290 கிலோமீட்டருக்கு வந்து பார்டர்ல சைனாவுக்கும் நமக்கும் இடையில பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 3290 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் இந்த பகுதியில் மட்டும் 625 கிலோமீட்டருக்கு பார்டர்ல வந்து நம்ம ரெண்டு நாடுகளுக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்போது வந்து செல்லக்கூடிய நிகழ்வு இருக்கு. அதே போலதான் சிக்கிம் மாநிலத்திலையும் இந்த பகுதியில் இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் வந்து இமிடியேட்டா நாம பேசி உடனே வந்து இறுதி கட்டத்துக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலைமைக்கு எடுத்துட்டு வந்துடலாம். அதாவது ஸ்பெஷல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஆர்மி ஹெல்ப்லைன் மூலமாக எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதன் பிறகு இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதி இதுல வந்து பாத்தீங்கன்னா 2150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு பார்டர்ல பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அதே போல அருணாச்சல பிரதேசத்துல சுமார் 1140 கிலோமீட்டர் அளவுக்கு டிஸ்பியூட் இருந்துகிட்டு இருக்கு. அதையும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவால் அவர்களும் சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங் யீ அவர்களும் பேசிய பேச்சுவார்த்தைகளை இறுதிக்கட்ட கன்க்ளூஷனாக எடுக்கப்பட்டிருக்கு. இப்படியான சூழ்நிலை இந்த பேச்சுவார்த்தைகள்ல அவுட்கம்ஸ் ஆஃப் த விசிட், அதாவது வாங் யீ அவர்களுடைய விசிட்டின் மூலமாக என்ன அவுட்கம் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பார்டர் பேச்சுவார்த்தைகள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல இருக்கக்கூடிய டி எஸ்கலேஷன் கண்டினியூஸ், அங்க பார்டர்ல குமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராணுவத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க வைக்கக்கூடிய வேலைகளை நாம ஈடுபடலாம். அதே மாதிரி ட்ரேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த பார்டர் இஷ்யூ பிரச்சனைகள், இந்த கொரோனா வைரஸ் போன்ற நிகழ்வுகளுக்கு பிறகு பேன் பண்ணி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஃபெர்டிலைசர்ஸ், ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ், டன்னல் மெஷின்ஸ் போன்றவைகள் எல்லாமே வந்து இதுல தடை கிடையாது. குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா தடை கிடையாது, அந்த பேனை நீக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசர், ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ், டன்னல் மெஷின் எல்லாமே இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆக போது சைனாவில இருந்து. இதுல குறிப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
ரேர் எர்த் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈவியில வந்து பெரிய அளவுல வேகம் எடுத்து சென்றுட்டு இருக்கோம். அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல சென்றுட்டு இருக்கோம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வந்து ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஈவியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு அசூர வேகத்துக்கு செல்ல முடியாத சூழல் இருக்கும் போதுதான் 90% உலக நாடுகளுக்கு ரேர் எர்த் மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு சைனா. சைனாவை பொறுத்த வரைக்கும் பேன் பண்ணப்பட்ட விஷயத்துல இதை நீக்கும் போது இந்தியாவுக்கு இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் அதிக அளவுல சைனாவில இருந்து வந்து குவிய போறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈவி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அசூர வேகத்துல மேல் நோக்கி பாய போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த டன்னல் மெஷின். டன்னல் மெஷின் அப்படின்னா பெரிய பெரிய மலைகளை வந்து குடையக்கூடிய அந்த மெஷின் தான் இந்த டன்னல் மெஷின். இந்தியாவில் வந்து புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இந்தியா வந்து பெரிய அளவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து பெரிய ஒரு வேகம் எடுக்க முடியாம இருந்துட்டு இருக்கு. இந்த டன்னல் மிஷினும் வந்து சைனாவில இருந்து நமக்கு இனி இம்போர்ட் ஆக போகுது. அப்போ இந்த புல்லட் ட்ரெயின் போன்ற விஷயங்களையும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வேகம் எடுத்து செயல்படுவாங்க. அதே நேரத்தில் வந்து கல்ச்சரல் டிப்ளமேசி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கைலாஸ் மான்சரோவர் யாத்ரா இது வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கப்பட்டுச்சு. அதையும் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசி முடிக்கப்பட்டிருக்கு. அதே போல சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில டைரக்ட் பிளைட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்டர்ல ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் மூலமாக பார்டர் வழியாகவே ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுவும் வந்து ரெஸ்யூம் பண்ணப்பட்டிருந்துச்சு. இப்போ வந்து அதுவும் ரீஓபன் ஆக போகிறது. அதே போல வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில விசா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இனி விசாவும் கொடுக்க போறாங்க. இதன் மூலமாக டூரிசம் வந்து பெரிய அளவுல டெவலப் ஆக போகிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளைட், ரிவர் கார்பரேஷன் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து பேசி முடிக்கப்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில நடக்க போகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு வகையில பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படியான சூழ்நிலையில தான் சைனீஸ் மீடியாக்கள் ஒரு செய்தியை வந்து ஹைலைட் பண்றாங்க. என்ன ஹைலைட் பண்றாங்க அப்படின்னா, இந்தியா வந்து சைனாவுக்கு ஆதரவாக செயல்பட தொடங்கிட்டாங்க. இந்த டைவான் அப்படிங்கிற ஒரு நாட்டுடைய விஷயத்துல அந்த டைவான் வந்து சைனாவுக்கு உட்பட்ட பகுதி தான் அப்படின்னு சொல்லி இந்தியா ஏத்துக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சைனீஸ் மீடியாவில் பரவிக்கிட்டே இருந்துச்சு. இந்த செய்தி வேர்ல்டு நியூஸ் ஆகவும் பல்வேறு நாடுகள்ல வலம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்படியான சூழ்நிலை தான் இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைவான் விஷயம் குறித்து பேசியிருக்காங்க. இந்தியா இந்த டைவான் சைனா விவகாரத்தில் நடுநிலையோடு நியூட்ரலா இருந்துதான் செயல்படும். இந்த விஷயத்துக்குள்ள எந்த நாட்டுக்கும் ஆதரவு தெரிவித்து ஆதரவு மனப்பான்மையோட இந்தியா செயல்படாது அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் தற்போதைய நிலையில் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த வைரலான சைனீஸ் மீடியால வெளியாகி பல்வேறு வேர்ல்டு வைடா ஊடகங்கள்ல வலம் வந்த செய்தி ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறத நாம இந்த ஜெய்சங்கர் அவர்கள் உறுதிப்படுத்தியதன் மூலமாக நாம தெளிவுபடுத்திக்கலாம். இப்படியான சூழ்நிலையில தான் ஒரு கேள்வி வந்து எழுந்துகிட்டே இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ அமெரிக்கா வந்து இந்தியா மேல டாரிஃபார தொடுக்கிறாங்க, ரஷ்யாவை சுட்டி காட்டி ஒரு டாரிஃபார தொடுக்கிறாங்க. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஏற்கனவே பெரிய வாய்க்கா வரப்பு தகராறு பெரிய அளவுல உச்சத்துல இருக்கு. கல்வான் பள்ளத்தாக்குல பெரிய அளவுல சண்டை நடந்தது, வீரர்கள் கொல்லப்பட்டது. அதன் பிறகு ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு மோதல் இருந்துச்சு. தொடர்ச்சியாக ரெண்டு நாடுகளுமே பல்வேறு விஷயங்களை பேன் பண்ணினாங்க. இப்படிப்பட்ட நிலையிலையும் சைனா வந்து என்ன காரணத்துக்காக இந்தியாவோடு ஓடோடி வந்து கை கோக்குறாங்க அப்படிங்கிற கேள்விதான் பெரிய வகையான ஒரு இமாலய கேள்வி அப்படின்னு சொல்லலாம். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து யுக்ரைன் மீது ரஷ்யா வார், குறிப்பா இந்த வாருக்கான காரணம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நாட்டோவில் வந்து யுக்ரைன் இணைகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்தாலும் அதை தாண்டி யுக்ரைன்ல இருக்கக்கூடிய ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் மினரல்ஸ் இதுக்கு தான் காரணம். இந்த அடிப்படையில் தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த பகுதியில எல்லாம் இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் மினரல்ஸ் கிடைக்கிறதோ அந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கைப்பற்றி இருக்காங்க, கைப்பற்றக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் விஷயத்துல உக்ரைன் கூட அக்ரிமெண்ட் போட்டு இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வார நிறுத்தனம், உக்ரைன்ல இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் கிடைக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் ரஷ்யாவுடைய கண்ட்ரோலுக்கு போச்சு அப்படின்னா இங்க அமெரிக்காவுக்கு யுக்ரைன்ல இருந்து ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் மினரல்ஸ் கிடைக்காத ஒரு சூழல் உருவாகும். அதனாலதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வேகம் எடுத்து எப்படியாச்சும் இந்த போர முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலையில வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இப்படி யுக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வந்தா அடுத்து சைனாவுடைய பார்வை எங்க திரும்பும் அப்படின்னா சைனா மீது திரும்பும். சைனா மீது திரும்புவதற்கான காரணம் 90% உலக நாடுகளுக்கு ரேர் எர்த் மெட்டீரியல் சப்ளை பண்ணக்கூடிய நாடு, அந்த இயற்கை வளம் கிடைக்கக்கூடிய நாடு சைனா.
அப்போ ரேர் எர்த் மினரல்ஸ் மெட்டீரியல்ஸ் அதிக அளவுல சைனாவில் கிடைக்கிறது அப்படின்னா சைனா கூடிய விரைவில் அமெரிக்காவை தாண்டி ஒரு வல்லரசு நாடாக உலக அளவில் கோல் வச்சும். இதை தடுக்கணும் அப்படின்னா அப்ப சைனாவில் இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அடுத்து டாரிஃப் ஆர் சாங்ஷன்களை பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கு எதிராக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ சைனாவுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனா தன்னுடைய பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய நாடுகள் எத்தனை நாடுகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தோ பசிபிக்ல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்ல இந்த பார்டர் இஷ்யூ சைனாவுக்கு போய்கிட்டு இருக்கு. பார்டர் இஷ்யூ போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இதை காரணம் காட்டி சைனாவுக்கு எதிராக அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் செயல்படுவதற்கான வேலையில இறங்குவாங்க. அப்போ சைனாவுக்கு இந்தியாவுடைய ஆதரவு தேவை. ஏன்னா நியூட்ரலா இருக்கக்கூடிய அதிக மக்கள் தொகை கொண்ட அதே நேரத்தில் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. அப்ப இந்தியாவுடைய சப்போர்ட் சைனாவுக்கு தேவை. அப்ப அமெரிக்கா இப்போ இந்தியா மீது செயல்பட்டாலும் யுக்ரைன் ரஷ்யா வார் முடிஞ்ச பிறகு அமெரிக்காவுடைய பார்வை எங்களுக்கு எதிராக செயல்படும். அப்ப ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டா தான் அமெரிக்காவுடைய கனவு பலிக்காது. டொனால்டு ட்ரம்ப் கனவுல மண்ணள்ளி போட முடியும். இந்த அடிப்படையில் தான் சைனாவும் வேகம் எடுத்து இந்தியா பக்கம் வர்றாங்க. இந்தியா கூட கைகோக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் பிரிக்ஸ் மாநாட்டுக்காக சைனாவுக்கு செல்ல இருக்காங்க. இது போன்ற முக்கியமான செய்திகளுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.